டிவிஎஸ் ஜூபிட்டர். டிவிஎஸ் டூ வீலர்ஸோட ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் 110 சிசி, 125 சிசின்னு 2 செக்மெண்ட்ல வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அதுல அந்த 110 சிசி செக்மெண்ட்ல இருந்த அந்த வெஹிக்கிள வந்து ஒரு மேஜர் அப்டேட்டா குடுத்து, டிசைனையுமே ஆல்மோஸ்ட் வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணி, கூடவே வந்து அந்த கொஞ்சம் கூட மைலேஜும் தர்றது மாரி ஒரு எலக்ட்ரிக் அசிஸ்ட் ஃபீச்சருமே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிராக்டிகல் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்ல. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாப்பா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. வண்டியோட டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி 4 வேரியண்டா வந்து வண்டி இந்த வண்டி வந்து சேல்ல இருக்குது. உங்களுக்கு பேஸா வந்து ஸ்டீல் வீல் பிளஸ் ட்ரம் பிரேக்ல வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அலாய் வீல்ஸ் பிளஸ் ட்ரம் பிரேக்ல வந்து உங்களுக்கு நார்மல் அனலாக் ஸ்பீடோமீட்டர் வரது இருக்கும். அதுக்கு அடுத்த வேரியன்ட் போனீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கனெக்ட், அந்த ஐகோ எலக்ட்ரிக் அசிஸ்ட், அப்புறம் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் எல்லாமே வரக்கூடியது வரும். டாப் வேரியண்டா வந்து இதுக்கு மேல டிஸ்க் பிரேக்கோடையுமே வந்து வாங்கிக்கலாம். இந்த அப்டேட்ல மேஜரா வந்து ஓவரால் அந்த டிசைன் டோட்டலாவே வந்து சூப்பரா சேஞ்ச் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஃபங்கியான கலர்ஸ், அந்த ஒரு ப்ளூ, அவங்க மோஸ்ட் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ளூ கலர், அப்புறம் வந்து இந்த ஒரு காப்பர் மாதிரியான கலர்ஸ் வந்து எஸ்பெஷலி வந்து ரொம்ப அட்ராக்டிவா நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்குமே கொடுக்குது. கொஞ்சம் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான ஒரு தீமும் இருக்குது. ஏன்னா அந்த ஐக்யூப்ல இருந்த சில டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த வண்டிக்குமே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கன்வென்ஷனலான ஓவரால் சிலவுட் தான். டாப்ல வந்து உங்களுக்கு ஹேண்டில் பாரோட இன்டகிரேட் ஆகிருக்கக்கூடிய அந்த டூம்லேயே வரக்கூடிய அந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து வந்துருது. அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல கிளாசி ஃபினிஷ்ல வந்து சின்ன ஒரு டூம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மார்ட் கனெக்டுக்கான ஸ்டிக்கரிங் வருது. மிரர் வந்து உங்களுக்கு சிம்பிளான மிரர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேனல் வந்து ஃபுல்லாகவே இது வந்து உங்களுக்கு ஃபைபரில் வருது. சைட் பாடி வந்து மெட்டலில் வரும். இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து அந்த ஒரு அக்ராஸ் ரன் ஆகக்கூடிய அந்த லைட் பார் பார்த்தீங்கன்னா, ஒயிட் லைட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும். இண்டிகேட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா, இதுலயே தான் இண்டிகேட்டர்ஸை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா, சைட்ல இருந்து அப்படியே வந்து இண்டிகேட்டர் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஃபுல்லாவே வந்து எல்இடி யூனிட் தான். அதுக்கு கீழயுமே வந்து பார்த்தோம்னா, நமக்கு அந்த ஒரு கிளாசி பிளாஸ்டிக் பேனல் வந்து இதில் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து திருப்பியும் அந்த பாடி பேனல்லே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 12 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து வந்துருது. டாப்ல மட்டும் உங்களுக்கு டிஸ்க்குமே வந்து வரும். டயரோட சைஸ் பார்த்தோம்னா, உங்களுக்கு 90/90 வந்து ஃப்ரண்ட்ல வந்து டயரோட சைஸ் வருது. அப்படியே வந்து சைட் டிசைனுக்கு வந்தோம்னாலும் இந்த பேனல் எல்லாமே வந்து ஃபுல் மெட்டல்லே வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஜூபிட்டர் அப்படிங்கிற பிராண்டிங். சைடு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து வருது. உங்களுக்கு டெயில் பைப்புமே, அதாவது எக்ஸாஸ்ட் பைப்புமே வந்து சிம்பிளாக இதில் வந்து ஒரு குரோம், அதாவது மெட்டலில் ஒரு குரோம் பீஸாக வந்து கொடுத்து கொஞ்சம் டிசைனுக்கும் நல்லா இருக்குது, சேஃப்டிக்கும் நல்லா இருக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா திருப்பியுமே வந்து அந்த கிளாசி பிளாக் ப்ளஸ் வந்து ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பாக வரக்கூடிய அந்த லைட், அதில் தான் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து பிரேக்காக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா சைட்லேருந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இண்டிகேட்டர் வந்து தனியாக தெரியாத அளவுக்கு அந்த ஸ்ட்ரிப்புக்குள்ளாடியே சூப்பராக வந்து அப்படி என்கிரேவ் ஆகி இருக்கிறது மாதிரி நீட்டாகவே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நீட்டான ஒரு கிராப் ஹேண்டில், அதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த கிளாசி ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பேனலுமே வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ரியரில் வந்து உங்களுக்கு நம்பர் போர்டுக்கானது, அதுக்கப்புறம் நம்பர் போர்டுக்கான லைட்டுமே வந்துருது. சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னால வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிங்கிள் சஸ்பென்ஷன், இதுல வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. பின்னாடியுமே வந்து 12 இன்ச் வரக்கூடிய வீல், 90/90 வரக்கூடிய டயர்ஸுமே வந்து வந்துருது. ஓவரால் அதாவது சிம்பிளான ஒரு டிசைனா இருந்தாலும் நல்ல கிளாஸியா இருக்கக்கூடிய ஒரு டிசைன். முதல்ல நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிராக்டிகல் ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ அந்த பிராக்டிகாலிட்டி விஷயங்கள், ஸ்டோரேஜ் ஸ்பேசஸை பத்தி வந்து பார்ப்போம். பிராக்டிகாலிட்டி விஷயத்துல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூட்டரை விட்டு இறங்காமலே ஈஸியா வந்து ஃபியூல் ஃபில் பண்றது மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த ஃபியூல் ஃபில்லர் கேப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஆக்சஸ் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப் ஸ்டேட்ல கீ இருக்கும்போது புஷ் பண்ணிட்டு வலது பக்கமா டிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபியூல் ஃபில்லர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. 5.1 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் வந்து வந்துருது. இதுல வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட பொசிஷனிங் பார்த்தோம்னா அண்டர் த ஃப்ளோர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிகாலிட்டி வைஸ் நல்ல ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் வந்து இதுல வந்து உங்களுக்கு வருது. இவ்வளோ திங்ஸ் வச்சுக்கலாம். அதாவது ஒரு பாட்டில், ஒரு ½ லிட்டர் பாட்டில் எல்லாம் ஈஸியாக வச்சுக்கலாம், இல்லை மொபைல் வச்சுக்கலாம். மொபைலுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து யூஎஸ்பியில் வந்து கொடுத்துருக்காங்க டைப் ஏல. அதுக்கப்புறம் கீ ஸ்லாட், இதில் வந்து உங்களுக்கு ஒரு பார்சல் அதாவது ஹூக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நீட்டான ஒரு ஓப்பன் அல்லது ஃபிட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே பார்த்தோம்னா நல்ல தாராளமான ஸ்டோரேஜ் தான். இது வந்து ஜஸ்ட்டு
புஷ் பண்ணாமல் லெஃப்ட் ஆஃபில் இருக்கும்போது புஷ் பண்ணாமல் லெஃப்ட்டை ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சீட்டோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வருது. டேங்குமே வந்து அவங்க பொசிஷன் வந்து ஃப்ளோருக்கு கொண்டு போயிருக்கிறதுனால நல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. 2 ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈஸியாகவே நம்ம வச்சுக்கிற அளவுக்கு தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வந்து அடிக்கடி கிராசரிஸ் இந்த மாதிரி பக்கத்தில் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரவங்களுக்குமே ரொம்பவே வந்து ஈஸி அண்ட் ப்ராக்டிக்கலாக ஸ்டோரேஜுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா 105 கிலோஸ் வந்து வண்டியோட வெயிட் வருது. கூடவே வந்து சீட் ஹைட்டுமே வந்து கொஞ்சம் ஷார்ட்டான ஆட்களுக்கும் டாலான ஆட்களுக்கும் பேலன்ஸ்டான ஒரு சீட் ஹைட்டில் தான் வந்துருக்குது. அதுக்கப்புறம் நல்ல லெக் ஏரியா வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஒரு ஷூ போட்டிருந்தாலும் இவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக காலை வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. என்னோட ஹைட்டுக்குமே வந்து ஹேண்டில் பார் பெருசாக வந்து முட்டாத அளவுக்கு கொஞ்சம் ரைஸ்டாக தான் வந்துருக்குது. அந்த விஷயத்துலையுமே வந்து தாராளமாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 163 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பொசிஷனுமே வந்து கிடைக்குது. வண்டியை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டரை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சைலண்ட் ஸ்டார்ட்டுமே வந்து ஆகுது. இப்போ கொஞ்சம் வந்து ஆக்சிலரேட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக என்ஜினை பொறுத்தவரை சவுண்டும் ரொம்ப கம்மியாக நல்ல ரிஃபைண்டாக தான் இருக்குது. வைப்ரேஷன் வந்து நம்ம இப்போ ஐடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. அப்படி வந்து கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி வண்டி செட்டில்டாக வந்து அப்படியே ரெவ் ஆக ஆரம்பிச்சிட்டுன்னா அதுவுமே வந்து செட்டில் ஆகுது. மோஸ்ட் பார்ட் வந்து நல்ல ரிஃபைண்டாக ஸ்மூத்தாக தான் இருக்குது. சீட்டோட கம்ஃபர்ட்டுமே வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ரொம்ப பாசிட்டிவான விஷயம். என்னென்னா செக்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் வந்து லாங்கஸ்ட் அண்ட் வைடஸ்ட் சீட்டு இதுதான் அப்படின்னு வந்து சொல்லணும். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பில்லியனுக்குமே வந்து பார்த்தோம்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஃபேமிலி நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் ஒரு குழந்தை அப்படி நீங்கள் போனால் கூட நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சீட்டோட லென்த் அப்புறம் விட்த் வந்து ரொம்ப தாராளமாகவே வந்து இருக்குது. அந்த குஷனிங்குமே வந்து நம்ம சிட்டியில் டே டு டே யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டான குஷனிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றியும் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து சுவிச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஹை பீம் அப்புறம் லோ பீம் ப்ளஸ் வந்து பாசிங் சுவிட்ச் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் அப்புறம் வந்து ஹார்ன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டத்துக்கான பட்டன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கான பட்டனுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சிஸ்டமுமே வந்து உங்களுக்கு டிராஃபிக்கில் வந்து நீங்கள் நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கு எல்லாமே வந்து மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து த்ராட்டில் வந்து ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணால் தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகும். அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஒரு ட்விஸ்ட்லேயே வந்து ஆக்சுவலாக ஈஸியாக ஸ்டார்ட் வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை அதோட அந்த லே அவுட்டுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சைடில் வந்து ஒரு சின்ன டெக்ஸ்டர் மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இதுதான் வந்து டாப் 2 வேரியண்ட்டில் வந்து வரும். சைடில் 2லேயுமே வந்து உங்களுக்கு வார்னிங் லைட்ஸ் எல்லாம் வருது. ஹைலைட்டாக பெருசாக வந்து ஸ்பீடோமீட்டர், அதுக்கு டாப்பில் லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு கிளாக் வருது. அதுக்கப்புறம் வந்து வேரியஸான இன்ஃபர்மேஷன் இதில் டாகிள் ஆகிட்டே இருக்கும். ரியல் டைம் ஃபியூல் எக்கானமி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஐகோ அந்த எலக்ட்ரிக் அசிஸ்டன்ட் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறது அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரைட் ரிவ்யூவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்கள். கீழே வந்து உங்களுக்கு ட்ரிப் மீட்டர், இதை வந்து நம்ம என்ன டீட்டெயில் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஓவரால் ரேஞ்ச் வருது. உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் ரீசெட் பண்ணணும்னா இதேமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃபியூலுக்கான இண்டிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. நீட்டாக சன்லைட்லேயுமே வந்து நல்ல எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான். அதுக்கப்புறம் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக கொஞ்சம் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லேம்புமே வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த பட்டனை வந்து நம்ம சென்டருக்கு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஹசார்ட் லேம்ப்ஸுமே வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அடிஷ்னலாக வந்து அந்த ஃபாலோ மீ ஹோம் அப்படிங்கிற அந்த லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஸ்கூட்டர் ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு அந்த ஹெட்லைட் ஆன் ஆகிருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீச்சர். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறது மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து அதை டர்னையும் டிடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டிகேட்டர் ஆன் பண்ணலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் தாண்டினதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆகிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர் பார்த்தோம்னா ஹார்டாக நம்ம பிரேக் பண்ணி ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப்புக்கு வந்தோம்னா ஹசார்ட் லேம்ப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிறது மாதிரியும் சேஃப்டி விஷயத்தில் வந்து ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 டெஸ்ட் ரைட் பண்ணி பார்ப்போம். என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 113 cc இருக்கக்கூடிய என்ஜின். சைலண்ட் ஸ்டார்ட்டில் தான் வந்து அந்த மோட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் வரக்கூடியது. பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 8 bhp ஆஃப் பவர், அப்புறம் வந்து 9.2 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஐகோ அந்த எலக்ட்ரிக் பவர் அசிஸ்ட்டும் கூட வரும்போது 9.8 Nm ஆஃப் டார்க், அதாவது 0.6 Nm அதிகமாக வந்து டார்க்குமே வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த ரைட் குவாலிட்டியுமே இப்போ அந்த ஒரு பேடான பேட்சில் நம்ம அப்படியே ரைட் பண்ணி வந்தோம். நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டான சஸ்பென்ஷன் தான்.
வண்டி வந்து ஓட்டுறதுக்கும் நல்லா லைட்டாக ஈஸியாகவே வந்திருக்குது. ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. ரிஃபைன்மெண்ட் ஓவரால் நல்லாவே இருக்குது. பெருசாக வைப்ரேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பார்லேயோ இல்லை வந்து நமக்கு ஃபுட் பேக்லேயோ, ஃபுட் பேக் இல்லை, ஃப்ளோர் போர்ட்லேயோ அந்த மாதிரி எதுவுமே வந்து ஜாஸ்தியான வைப்ரேஷன் எதுவும் வராத அளவுக்கு நல்ல கண்ட்ரோல்டாகவே வந்துருக்குது. இந்த மாதிரி ரொம்ப மோசமான இதில் போனாலும் இப்படி டக்குன்னு கட் பண்ணி திருப்புறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. மீன்ஸ் ரொம்ப லைட் அண்ட் ஈஸியாக வந்துருக்குது. அதுதான் மெயினான விஷயம். ஸோ டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் பெரிய எந்த கஷ்டமுமே வந்திருக்காது. ரொம்ப ஈஸியாக ஓட்டுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணோம். கொஞ்சம் பெரிய ஒரு குண்டில் அப்படி டக்குன்னு போட்டு எடுத்தாலும் நம்மளை டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே ஆக்காத அளவுக்கு நீட்டாக வந்து சஸ்பென்ஷனோட டியூனிங்குமே இருக்குது. ஓவரால் சஸ்பென்ஷன் டியூனிங் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இது கொஞ்சம் தாண்டி வந்து நமக்கு கொஞ்சம் வளைவு இருக்கிற ரோட்டில் வந்து கார்னரிங் எல்லாம் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட் ஆன் அப்படின்ட்டு காட்டுது. நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்ததுமே வந்து அசிஸ்ட் ரெடியில் இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம த்ராட்டில் அதிகமாக கொடுத்ததுமே வந்து அசிஸ்ட் ஆன் ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஜம்முன்னு பவர். ஆக்சுவலாக சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. சூப்பர் ஸ்மூத், சூப்பர் ஸ்டேபிள். வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருக்கிறது. ஃப்ளோர் போர்டில் இப்போ வரைக்கும் வந்து வைப்ரேஷன் இல்லை. எப்படியும் வந்து நம்ம ரெகுலராக ஓட்டுற இடம் தான். எப்படின்னாலும் ஒரு 80 அந்த ஸ்பீடுக்கு வந்திருப்போம். இருந்தாலும் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. அந்த இடத்துல வந்து டார் போட்ட இடம் ஒன்று வருது. வண்டி வந்து கொஞ்சம் கூட அன்செட்டில் ஆகலை. அந்த ஒரு கொஞ்சம் ஃபர்ம்னஸ் இருக்கிறதுனால வண்டி சூப்பர் ஸ்டேபிளாக ரொம்ப அலசாமல் சூப்பராக வந்துருக்குது. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி வைஸ் வந்து நல்ல ஒரு பேலன்ஸில் அந்த சஸ்பென்ஷனையுமே வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரேக்குமே வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு டுவல் ட்ரம் இருக்கக்கூடியதான். ஃப்ரண்ட்லேயுமே ட்ரம் பிரேக் வரக்கூடிய வேரியன்ட் தான் இது. மற்றபடி டாப் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக டிஸ்க் பிரேக்ஸும் வந்து கூட வந்துடும். அதுதான் அடிஷ்னல் ஃபீச்சராக வந்து அதில் இருக்கிறது. பார்த்திங்கன்னா இப்போ குயிக்காக ஓவர்டேக் பண்ணணுன்னாலும் இமீடியட்டாக வந்து அந்த டார்க் அசிஸ்ட் வந்து ஜாஸ்தியான ஆயிடுச்சு. டக்குன்னு வந்து நமக்கு அந்த புஷ் கிடச்சி நம்மளால் அந்த ஸ்பீடை எடுத்து போக முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஐகோ மைல்டு ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. பேசிக்காக இந்த மைல்டு ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் வந்து அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடியது என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, என்ஜினுக்கு பேட்டரியிலேருந்து கொஞ்சம் வந்து அடிஷ்னல் டார்க்கை வந்து அதில் கொடுக்கும். அந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து இன்டகிரேட்டடாகவே அந்த ஸ்டார்டர் ஜென்ரேட்டரையும் மோட்டர் கூட என்ஜின் கூட கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த மோட்டர் வழியாக அடிஷ்னலான அந்த டார்க்கை வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பேட்டரியிலேருந்து எடுத்து கொடுக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான் வந்து இதோட கான்செப்ட் நமக்கு வர்றது. ரைட் குவாலிட்டி ஸ்டில் சூப்பராக இருக்குது. ரொம்ப தூக்கி போடாமலோ ரொம்ப வாலவியாக ரொம்ப ஃப்ளோட்டியாக இல்லாமல் கரெக்டான ஒரு பேலன்ஸில் நல்ல கம்ஃபர்டபுளாகவே வந்து நம்மளை வச்சுருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு ரோட், கொஞ்சம் டேர்னிங்ஸ் எல்லாமே வரக்கூடிய ஒரு ரோட்டில் வந்து வந்துட்டோம். ஸோ அந்த கார்னர்லேயுமே வந்து ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கண்டிப்பாக ஸ்வீட்டாக கார்னர் ஆகுது. நல்ல ஹேண்ட்லிங் இருக்குது, டவுட்டே கிடையாது. மோஸ்ட்டாகவே பார்த்தோன்னா இப்போ டிவிஎஸில் வந்து பழைய ஜிப்பிட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்டார்க், இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற வீகோ கூட வந்து நல்ல ஒரு ஹேண்ட்லிங் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து அவங்க கண்டிப்பாக எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் சூப்பராகவே வந்து கொண்டு வந்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா அன்லேடன், அதாவது வெயிட் இல்லாமல் வந்து 163. நான் வெயிட்டை பொறுத்து கொஞ்சம் கீழே போகும். கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. 2 பேராக போகும்போது மெயினாக கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓவரால் அந்த ரைட் ரிவ்யூ நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கவர் பண்ணிட்டோம். ஓவரால் ரைட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஒரு நல்ல பேலன்ஸ், அதாவது ஹேண்ட்லிங்க்கும் கம்ஃபர்ட்டுக்கும் நல்ல ஒரு பேலன்ஸில் வந்து அந்த சஸ்பென்ஷனோட செட்டிங் இருக்குது. ஹை ஸ்பீட்லேயுமே நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஃபேர்ம்னஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த வண்டியோட அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு வெர்டிக்ட் சொல்லணும்னா நல்ல ஒரு பேலன்ஸ்டு சஸ்பென்ஷனுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். என்னென்னா கம்ஃபர்ட்டுக்கு கம்ஃபர்ட்டும் நீட்டாக இருக்குது,
அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து கார்னர்ஸ்லேயும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு அளவுக்கும் ஹைவேலேயும் ஹை ஸ்பீடில் ஸ்டேபிளாக இருக்கிற அளவுக்கு மைல்டான ஒரு ஸ்டிஃப்னஸோட நல்ல ஒரு பேலன்ஸில் வந்து அதை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பிரேக்கிங் டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஹை ஸ்பீட் அடிக்கடி ஓட்டுறவங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாப் எண்டு வரக்கூடிய அந்த டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டை வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்து பிரச்சனை இல்லை. சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்ல லைட் அண்ட் ஈஸியாக இருக்குது. ஸோ ஓவரால் அந்த ஒரு மெக்கானிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் என்ஜினுமே வந்து தாராளமான பவர் நமக்கு கரெக்டாக கொடுக்குது. ஸோ பவர் வைஸ் ஹேண்ட்லிங் வைஸ் எல்லாமே வந்து நீட்டான ஒரு மெக்கானிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ஜூபிட்டர் கண்டிப்பாக கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓவரால் எல்லா விஷயங்களுமே வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். ஓவரால் இந்த வண்டியோட வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டராக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல மைலேஜோட கிடைக்கணும், நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இருக்கணும். என்னென்னா வந்து 55 to 60 வந்து ஈஸியாக வந்து நம்ம மாடரேட் ஸ்பீட்ஸில் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த மைலேஜ் அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து தாண்டி சூப்பரான ஒரு ஸ்டைலிங், அதனால வந்து யங்ஸ்டர்ஸுக்குமே வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். அதுக்கு மேலே ப்ராக்டிகாலிட்டி வைஸ்லேயுமே நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ்லேயுமே வந்து டிவிஎஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய தம்ஸ்அப் தான். ஸோ வந்து ஃபேமிலி ஸ்கூட்டராக அதுலேயுமே நல்ல ஹேண்ட்லிங்கோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்கிறது தான், வண்டி ஓட்டும்போது எப்போவுமே ஒரு நிதானம் அப்படிங்கிற நம்ம மனசில் இருந்தால் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.